வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னைகோவில் மலை ஏற வந்திருக்கோம். கன்னைகோவில் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் பழியங்குடின்ற கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் திறப்பாங்க. சித்திரை பௌர்ணமிக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அதனால் நாங்களும் எங்கள் ஊரில் வந்து ஒரு டீம் போயிட்டோம். நாங்கள் காலையில் ஒரு 6:30 ஏற கிளம்பிட்டோம். போகிற வழியிலே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதுவும் பிளாஸ்டிக் எதுவும் வேறு பொருள்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. அப்புறம் போகிற வழியிலே 5 லிட்டர் கேனு தண்ணி வேறு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, நடந்து வேகமாக போயிட்டோம். போகிறப்போ அப்படியே கால் வழி கிளம்பிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று தான் போனோம். போகிற வழியில் யானைச்சனமாக நிறையா கிடந்துச்சுங்க. எங்கிட்ட பார்த்தாலும் யானைச்சனமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் தண்ணி கிடந்துச்சு. தண்ணி பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கும் போல், காட்டு எருமை யானை குடிச்சிட்டு போயிருக்கும் போல், அங்கேயும் யானைச்சனம் எல்லாம் கிடந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் தைல மரம் நிறையா இருந்துச்சுங்க. நிறையா மரம் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் ஒரு கேம்ப் வந்துச்சு. நாங்கள் கொண்டு போன தண்ணியெல்லாம் காலியாகிடுச்சு. அப்புறம் அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்படி கொஞ்சமாக நடந்தோம். கொஞ்சம் தூரம் போனது தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுத்தாங்க. இங்கிட்டிருந்து பார்க்குறப்ப அங்கே நடந்து போனவங்களாம் தெரிஞ்சாங்க. அப்படியே தலை சுற்றிருச்சு. ஒரு 2 மலை ஈஸியாக ஏறிட்டவங்க. அப்புறம் இருக்க 2 மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே செங்குத்தாக இருந்துச்சு. பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் போயிட்டோம். அப்படியே மாமாலாம் கொஞ்சம் அப்படியே தவந்துட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போனோம். அப்புறம் மாமா 2 பேருமே ரொம்ப தவந்துட்டாங்க. 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டே மெதுவாக போனோம். போயிட்டு ஒரு வெளியே மேலே ஏறியாச்சு. இதுலேயே 2 பாதை இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுக்கு ஒரு பாதை, கேரளாவிலேருந்து வர்றதுக்கு ஒரு பாதை. கேரளாவிலேருந்து 16 கிலோமீட்ரு, தமிழ்நாட்டிலேருந்து 6 கிலோமீட்ரு. ஒரு வழியாக மேலே ஏறியாச்சுங்க. நாங்கள் போனோம். சாமி எங்கே இருக்குன்னு பார்க்கல, சாப்பாடு எங்கே இருக்குன்னு தான் பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ பசி, நாங்கள் சாப்பிடவே இல்லை. அப்படியே போனோம். மொத்தம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே சாமியை பார்க்க லைனில் நிற்க கிளம்பிட்டோம். அப்படியே சாமியை ஒரு வழியாக பார்த்தாச்சு. நல்ல ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. திருப்பி நடக்கிறோம்னு சொன்னோம். நடக்கலாம் முடியாதுப்பா, வண்டியில் போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஜீப்பில் கிளம்பியாச்சு. ஜீப்பில் அப்படியே போயிட்டு குமிழி போயிட்டோம். குமிழி போயிட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான் மக்களே.